கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபு தன்னுடைய துன்ப நாட்களில் சொன்ன ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசித்ததான வசனம். தேவன் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு என் காரியங்களுக்காக அவர் பிணைப்பட்டு அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும், வேறு ஒருவரும் எனக்கு கை கொடுப்பதற்கு முடியாது என்று அவர் தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கை கொடுக்க யாருமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? உங்கள் காரியம் மனிதனால் மாற்றி அமைக்க முடியாதது போல் தெரிகின்றதோ? உங்கள் காரியங்கள் உங்கள் பார்வைக்கு பெரிதானதாக இருக்கிறதா? இன்றைக்கு யோபு ஜெபம் பண்ணினது போல நீங்களும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என் காரியம் என்னுடைய சிந்தையினாலே சாதிக்க முடியாத ஒன்றாய் இருக்கிறது, என்னுடைய பலத்தினால் சாதிக்க முடியாததாய் இருக்கிறது. எனக்காக உதவி செய்யும்படியாக, எனக்காக பிணைப்படும்படியாக இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இல்லை, நான் தனித்தவனாயிருக்கிறேன் என்று பக்தனாகிய தாவீது சொன்னது போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே, என் காரியத்தை நீர் மேற்போட்டு கொள்ளும், என் காரியத்துக்காக நீர் வாரும், என் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும். சில காரியங்களிலே உம்முடைய மகிமையை நான் காண விரும்புகிறேன், உம்முடைய வல்லமையை நான் காண விரும்புகிறேன், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கூப்பிடுங்கள். நிச்சயமாக வருவார், நிச்சயமாக உதவி செய்வார், நிச்சயமாகவே உங்கள் காரியங்கள் வாய்க்கும்படி உங்களுக்காக தமது கரத்தை நீட்டுவார். யோபுவுக்கு அப்படி செய்தார் அல்லவா? உங்களுக்கும் அப்படி செய்வார். மனம் கலங்காதிருங்கள். இந்த காலை நேரம் உங்கள் காரியத்தை கர்த்தர் மேற்போட்டு கொண்டு உங்களுக்காக பிணைப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் காரியங்களை மேற்போட்டு கொண்டு எங்களுக்காக பிணைப்பட்டு எங்களுக்கு கை கொடுக்கிற ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனைகள், எந்தெந்த சூழ்நிலைகள் அவர்களுடைய பலத்தாலும் அவர்களுடைய பேக்ரவுண்டாலும் சமாளிக்க முடியாதவைகளாக இருக்கின்றதோ, ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருடைய காரியத்திலேயும் ஆண்டவர் பிணைப்பட்டு அவர்கள் காரியத்தை நீர் மேற்போட்டு கொண்டு அவர்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணி அவர்கள் மனதை மகிழ்ச்சியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.